வணக்கம் நேயர்களே. ஏஐ இந்த ஏஐ அப்படிங்கிறது இன்றைய மனித வாழ்க்கையில பெரும் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. பொதுவா இன்னைக்கு படித்த மாணவர்களிடையே ஏஐ வருங்காலத்துல மனித சக்திக்கு எதிரா ஒரு சேலஞ்சா வந்து நிக்குங்கிற ஒரு பயமும் இருக்குது. ஏராளமான மனிதர்களுக்கு வேலை இழப்பு இந்த ஏஐ மூலம் ஏற்படுங்கிறதுல ஒரு பெரிய ஒரு பயம் இன்னைக்கு பின்தொடர்ந்துகிட்டு இருக்கு. அந்த ஏஐய பத்தி ஒரு கதை சமீபத்துல என்னையால சமூக ஊடகத்துல பார்க்க முடிஞ்சது. ஒரு கணவன் மனைவி, அவங்க 2 பேரும் காதல் செஞ்சு திருமணம் பண்றாங்க. அந்த மனைவி மருத்துவரா பணி செய்றாங்க. இவரு ஒரு என்ஜினியரிங் ஒரு இன்ஜினியர் இவரு. அப்ப இவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் குடுக்குறாங்க அவங்க கம்பெனில. ஒரு ஏஐ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு. அந்த ஏஐ வந்து அந்த குடும்பத்தோட ரொம்ப அந்நுண்ணியமா அது இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ப்ராஜெக்ட். அப்போ வந்து அவரு அதுல ரொம்ப கவனம் செலுத்துறாரு. அவராவே அதுகிட்ட பேசுவாரு. ஒரு பெண் ஏஐ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பெண் கிட்ட பேசினா எப்படி பேசுவாங்க? அது மாதிரி பேசி ஒரு ப்ரோக்ராம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப இவரோட மனைவி கிட்ட இவரோட பேசும் அன்பு காட்டக்கூடிய அந்த நேரம் குறையுது. அப்ப அந்த மருத்துவரா இருக்கக்கூடிய மனைவிக்கு தன் கணவன் மேல ஒரு சந்தேகம் வருது. இவர் வேற யாரு கூடயோ பழக்கத்துல இருக்காரு. ஆகையால தான் என்கிட்ட பேசுற நேரம் குறைஞ்சு போச்சு, பழகுற நேரம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க சந்தேகப்பட்டு என்ன பண்றாங்க, ஒரு துப்பறியும் துறை. அதாவதுங்க இன்னைக்கு காலம் எப்படி போயிருச்சுன்னு பாருங்க. கணவனுக்கோ மனைவிக்கோ தன்னோட பார்ட்னர் மேல ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா, அவங்க இந்த துப்பறியும் துறை இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க கம்ப்ளைண்ட் குடுத்தீங்கன்னா, அவங்க அத கண்டுபிடிச்சு உங்களுக்கு தெளிவான ஒரு தகவல் குடுப்பாங்க. அதுக்கு குறிப்பிட்ட அளவு பணம் செலவு பண்ணணும். அப்படி போய் குடுக்குறாங்க. அவங்களும் கிட்டத்தட்ட 15 நாட்கள் இவர் பின்தொடர்ந்து கவனிக்கிறாங்க. அப்ப இவரு எங்கேயும் எந்த ஒரு பெண்கிட்டயும் பழகல. யாரு வீட்டுக்கும் போகல. எந்த ஒரு லாட்ஜுக்கும் போகல. எந்த ஒரு சினிமா தியேட்டருக்கும் போகல. எந்த ஒரு பார்க்குக்கும் போகல. எந்த ஒரு ஹோட்டலுக்கும் போகல. அப்ப இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்றாங்க. அப்படி அவங்க டாக்டர் கிட்ட அவங்க சொல்றாங்க, "உங்க கணவர் உண்மையில நல்லவர் தான். அவருக்கு எந்த ஒரு பழக்கமும் இல்ல பெண்களோட." அப்படின்ன உடனே அவங்க கொஞ்சம் ஹாப்பி ஆகுறாங்க. அப்ப இந்த துப்பறியும் துறையில இருக்கிற ஒரு ஜூனியர் அவர் சொல்றாரு, "ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஏஐ கூட பழக்கம் இருக்குமோ? இன்னைக்கு காலம் அப்படித்தான் இருக்கு." அப்படின்னு அவர் சொல்லும்போது, அவரோட சீனியரு, "டேய் அப்படிலாம் ஒண்ணும் இருக்காதுடா." அப்படின்னு அத சாதாரணமா விட்டுருதாங்க. ஆனா உண்மைக்கு அவருக்கு அந்த ஏஐ கூட அந்த ப்ராஜெக்ட் போய்க்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு கட்டத்துல அவங்க கணவர் வந்து அவங்க கிட்ட விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி நான் அந்த ஏஐ ரெடி பண்ணிட்டேன் ப்ராஜெக்ட். இது பண்றதால தான் உன் கூட என்னையால நேரம் ஒதுக்கி பேச முடியல, சாப்பிட முடியல, சந்தோஷமா இருக்க முடியல அப்படிங்கிற விளக்கத்த சொல்றாங்க. அப்ப இவரோட வீட்ல அந்த ஏஐ வந்து அந்த வீட்டுக்குள்ள நடமாடுற மாதிரி இவர் பண்றாருங்க. என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அத அந்த ஏஐ வந்து உங்களுக்கு செஞ்சு குடுத்துரும். அந்த மாதிரி. ஒரு கட்டத்துல அந்த ஏஐ வந்து இந்த கணவன் கூட ரொம்ப அந்நுண்ணியமா அது பழகி, மனைவிக்கு போட்டியா அந்த ஏஐ வருது. வந்து என்ன ஆகுது, இந்த மனைவிய வந்து மென்டலி டார்ச்சர் குடுத்து அவங்கள பைத்தியமாக்குது இந்த ஏஐ. அவள காலி பண்ணணும். இந்த இடத்துல நம்ம தான் இருக்கணும்னு ஏஐக்குள்ள அந்த மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷ உணர்வுகள் அந்த ஏஐக்குள்ள வந்துருது. உடனே அது என்ன பண்ணுது, அந்த பெண்ணுக்கு சிறு வயதுல அவங்க அப்பா படுத்தின கொடுமைய நினைவுபடுத்துது அந்த ஏஐ. முன்னாடி ஸ்கிரீன்ல வர வைக்குது. வந்த உடனே அந்த டாக்டர் மேடம் அப்படியே பயந்து மிரண்டு ஒரு பைத்தியம் மாதிரி ஆகுறாங்க. அப்ப அவளோட கணவன் வந்து இது எப்படி நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறான். அந்த ஏஐ வந்து, "உங்க மனைவி தான் கேட்டாங்க. நான் அப்படி அவங்களுக்கு கேட்டத ரெடி பண்ணி குடுத்தேன். என் மேல என்ன தப்பு?" அப்படிங்குது. இப்படியே ஒரு கட்டத்துல அந்த டாக்டர கொலை பண்ற அளவுக்கு ஒரு கார அந்த ஏஐ இயக்குது. நம்மளால எந்த கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அப்படி போற அந்த ஏஐய வந்து கடைசில மீண்டும் அந்த டாக்டர் மேடம் வந்து அந்த துப்பறியும் துறைக்கு தகவல் குடுத்து அவங்க உதவிய நாடுறாங்க. பிறகு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர் உதவியோட இந்த ஏஐய வந்து செயலிழக்க வைக்கிறாங்கங்க. ஒரு கட்டத்துல அந்த அத தயாரிச்ச அந்த இன்ஜினியர், இந்த டாக்டரோட ஹீரோ கணவன், அவங்களையே அது
மென்டலி டார்ச்சர் குடுத்து கொலை பண்ண போகுது. ஏஐ இஸ் வெரி டேஞ்சர்.